Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் DIY ஹோம் குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னா நுங்கு யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீமோ பாயாசமோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 7 நுங்கு தோலை இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்துல 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிக்கும் போது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, கீழே அடி பிடிக்காத அளவுக்கு. குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. பால் நல்லா பாதியாக சுண்ட வைக்கணும். இப்போ ஒரு மிக்சரில் பர்ஃபியும் பாதாமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிருங்க. இப்போ இந்த அரைச்ச மிக்ஸை இந்த பாலில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம நுங்கை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த நுங்கு கூட நான் பனம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அது 10 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இதில் எதுவும் தண்ணிலாம் விடக்கூடாது, அப்படியே அரைச்சாலே அரைஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இந்த பாலில் ஆட் பண்ணிக்கணும். இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது உங்ககிட்ட இருக்க பாக்ஸ் எதுலனாலும் இந்த நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த மிக்ஸை போட்டு லெவல் பண்ணி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில். இப்போ இது ஃப்ரீஸ் ஆன ஐஸ்கிரீமு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இதில் நம்ம பனம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அதோட டேஸ்ட் நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பர்ஃபி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இப்போது ஹனி, தேன். நம்ம சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டியான நுங்கு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயசம் வேணுமோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், நான் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மில்க் மெய்ட் இருந்தால் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மெய்ட் இல்லைனாலும் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நுங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொதிச்ச பாலில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நுங்கு ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்ல, ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான நுங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். Thanks for watching this video. Bye bye.